ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எஸ்பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்போ வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு டெலிகிராமுக்குள்ளே போகிறோம். சரிங்களா, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு இதுதான் செக்யூருக்காக வந்து பிளாக் ஸ்க்ரீனாக ரெக்கார்ட் ஆகுது. ஷோ ஆகலை. ஸோ வந்து பிளாக் ஸ்க்ரீனாக காமிக்குது. சரிங்களா, நான் மார்க் பண்ணுறது வந்து எஸ்பிஓ லிங்க்கு செக்யூரிட்டிக்காக பிளாக் ரெக்கார்டிங் ஆகுது. சரிங்களா, அடுத்து வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குரோம்குள்ளே போகிறோம். குரோம்குள்ளே போயிட்டு ஏற்கனவே நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இப்போ அதாவது ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி இருக்குங்களா, அதெல்லாம் வந்து டோட்டலாக வந்து கிளியர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வந்து நம்ம வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா, கிளியர் பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், திரும்பவும் டெலிகிராமுக்குள்ளே போகிறோம். நம்மளோட ஆஃபீஷியல் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே போகிறோம். சரிங்களா, இப்போ வந்து நம்ம வந்து லிங்க்குள்ளே போகிறோம். எஸ்பிஓ போர்ட்டல் வந்துடுச்சு. சரிங்களா, இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற வெப்சைட். சரிங்களா, இப்போ லாகின் பண்ணுறோம். என்னோடய ஐடியை இப்போ நான் லாகின் பண்ணுறேன். பாருங்கள், ப்ரொஃபைல் ஐடி பாருங்கள், இதுதான் என்னோடய வந்து ஐடி. இதை நான் கொடுத்ததான் இப்போ வந்து லாகின் பண்ண போகிறேன். இந்த ஐடியை வந்து பாஸ்வேர்டு எதுவும் சோகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து மறைச்சிருக்கேன். சரிங்களா, இப்போ என்னோடய ஐடி லாகின் ஆகிடுச்சு. நேமு பாருங்கள், என்னோடய பேர் வந்து முகமது ஃபைசல். அதை டிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து டாஸ்க்கை பார்க்கலாம். அதாவது வந்து டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷனில் வந்து 2 விதம் இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், இன்னொரு வந்து டிஜிட்டல் கான்டென்ட் ரைட்டர். சரிங்களா, நான் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அதை வந்து அந்த ஜாபை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஜாப் ஆப்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அதை தான் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா, அங்கே போனால் இப்போ பாருங்கள், டுடே டாஸ்க்குங்கிறதுக்கு போகிறோம். சரிங்களா, டுடே டாஸ்க்கு கிளிக் பண்ணுறோம். பாருங்கள், அதுக்குள்ளே போகிறோம். போகும்போது பாருங்கள், இதை வந்து டெமோக்காக மட்டும்தான். சரிங்களா, ரியல் ஒர்க் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து டெமோக்காக வந்து லோ அமௌண்ட்டு தான் கொடுப்பாங்க. சரிங்களா, இப்போ அடுத்து வந்து போகிறோம். ஏதோ எரர் ப்ராப்ளம் அதை திரும்ப ரீலாகின் பண்ணி பண்ணுவோம். சரிங்களா, இப்போ பண்ணியாச்சு. பாருங்கள், டாஸ்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பாருங்கள், மஸ்ட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கிறது பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டெப்பு என்னங்கிறது சொல்லியிருக்காங்க பாருங்கள். கோ டு கூகுள் க்ரோம் ஃபார் எனி ப்ரௌசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஆல்ரெடி அதாவது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கூகுள் க்ரோம் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அதனால் வந்து நம்ம தனியாக எதுவும் ப்ரௌசர் எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஸ்டெப் பார்த்திங்கன்னா, சிஹெச் அமேசான் இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஆஃபீஷியல் வெப்சைட்டாக தான் இருக்கணும். சரிங்களா, அதாவது வந்து இப்போ வந்து சிஹெச் அமேசான் பண்ணும்போது ஆஃபீஷியல் ஸ்டெப் வந்து அமேசான் ஆஃபீஷியல் வெப்சைட்டில் தான் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம வந்து பர்சனல் அப்பாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அமேசான் அப்பு, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணல. அது மாதிரி அப்பில் வந்து நம்ம போகக்கூடாது, ஆஃபீஷியல் வெப்சைட்டை தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து அமேசானில் போய்ட்டு ஏதாவது ஒன் ப்ராடக்ட் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ப்ராடக்ட் வந்து எது வேணால் இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம், அதாவது கேஜெட்ஸாக இருக்கலாம், ஏதாவது மேக்கப் கிட்டாக இருக்கலாம், ஏதாவது எலக்ட்ரானிக்ஸாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல்ஸாக இருக்கலாம், டிவி, ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வந்து அதர் ப்ராடக்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு அதோட யூஆர்எல்லை வந்து காப்பி பண்ணியிருக்கணும். அந்த வீடியோவை தான் எப்படி பண்ணுங்கன்னா அதில் வந்து லைவாக ஓடிக்கிட்டு இருக்குது. சரிங்களா, அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் ஏற்கனவே எப்படி பண்ணுங்கிற எனக்கு தெரியும். அதை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதை யூஆர்எல்லை காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. காப்பி பண்ணிவிட்டு யூஆர்எல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது எப்படி சப்மிட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, இப்போ கூகுள் க்ரோமில் வந்து நம்ம வந்து கூகுள் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அமேசான் வெப் சர்ச் பண்ணணும். சரிங்களா, இப்போ எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து க்ரோம்குள்ளே போங்க. போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அமேசான் சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா, அதாவது நான் வந்து சர்ச் பண்ணதெல்லாம் ஹைட் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு ப்ளூவராக தெரியுது. சரிங்களா, இப்போ நான் வந்து அமேசானுங்கிறத சர்ச் பண்ணுவோம். பாருங்கள், அமேசானுங்கிறத சர்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி அமேசானுங்கிறது வெப்சைட் வருதா இல்லையா, ஆஃபீஷியல் வெப்சைட் தான் வரும். சரிங்களா, நம்ம வந்து அப்போக்குள்ளே போகக்கூடாது. இந்த மாதிரி அப்போ இன்ஸ்டால் பண்ணுறதோ இது பண்ணுறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாலும் நான் வந்து என்னோடய சொந்த பர்சனல் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. சரிங்களா, வாங்க இப்போ வந்து அமேசான் ஆஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போவோம். பர்சனலாக வந்து சைன்இன் பண்ணக்கூடாது. இப்போ நான் பண்ணணும், நான் வந்து இதில் ஓப்பன் கொடுத்த உடனே என்னோடய பர்சனல் ஐடி தான் வருது. சரிங்களா, அதனால் இது என்ன பண்ணணும், சைன் அவுட் பண்ணிடுவோம்.
இது நம்மளோட வந்து சைன் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஆஃபீஷியலாக இப்போ அதாவது எந்த இதுவும் இல்லாமல் வரும் இல்லையா, அக்கௌண்ட்டே இல்லாமல் சைனிங் இல்லாமல் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணுற மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம். இப்போ நான் வந்து இதை வந்து சைன் அவுட் பண்ணிடுறேன். சரிங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எப்படி சைன் அவுட் பண்ணுறோன்னு பார்த்துடலாம். பாருங்கள், சைன் அவுட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நார்மலான இது தான் வரும். அங்கே நார்மலான அமேசான் ஆப் தான் வரும். சரிங்களா, சைன்இன் கொடுத்துருங்க. அதாவது வேறு ஒரு அக்கௌண்ட்டே இல்லாத ஒரு இதில் தான் போகணும். இப்போ வந்து பாருங்கள், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறோம். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் கேட்டகரி போகலான்னு இருக்கேன். சரிங்களா, இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க. எந்த ஒரு ப்ராடக்டாவது செலக்ட் பண்ணணும். நான் வந்து மொபைல் ஃபேஷன் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மொபைலை செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், மொபைலில் போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளாஷாக வர்றதா எதையும் செலக்ட் பண்ண வேணாம். இதெல்லாம் வந்து அப்கமிங்காக வந்து சேல்ஸ் ஆக போகிறது. அதனால் இதெல்லாம் வந்து பண்ணோம் என்ன. சரிங்களா, நம்ம வந்து வேறு யாராவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து இப்போ ரீசெண்டாக ஏதாவது ஒரு மொபைல் லான்ச் ஆகிருக்கு அப்படின்னா நியூ மாடலில் எடுத்துக்குவோம். சரிங்களா, ரீசெண்டாக லான்ச் ஆனதை எடுத்துக்கலாம். எடுத்துக்குவோம். பாருங்கள், மொபைல் லிஸ்ட் வருது. அதில் ஏதாவது ரீசெண்டாக மொபைல் நியூவாக வரது எடுத்துக்கலாம். நான் வந்து ரியல்மி GT60 மாடலை செலக்ட் பண்ணலான் இருக்கேன். இப்போ இந்த மாடல் செலக்ட் பண்ணுறோம். சரிங்களா, வாங்க இதுக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி வருது இல்லையா, இதோட யூஆர்எல் தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம். அதாவது இந்த ரியல்மி GT60 அப்படின்னு இருக்குல்ல, இதோட யூஆர்எல் தான் நம்ம வந்து எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை காப்பி பண்ணி தான் நம்ம சப்மிட் கொடுக்க போகிறோம். சரிங்களா, வாங்க எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு குரோம் இருக்குது இல்லையா, அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு நியூ டேபாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வந்துடுச்சு பார்த்தீங்களா. நியூ டேபாக ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடுச்சு இல்லையா. இதில் தான் நம்ம வந்து யூஆர்எல்லை காப்பி பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ எங்கே யூஆர்எல் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ யூஆர்எல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஆப்பில் இருக்குது பாருங்கள், ஆரோ காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து இந்த ரியல்மி GT60யோட யூஆர்எல். இதை எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அங்கே பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை டச் பண்ண உடனே ரியல்மி GT60 5G அப்படின்னு இருக்குது. அதில் காப்பி பண்ணுறதுக்கான வந்து சைம்பல் இருக்குது பாருங்கள். இதை தான் நான் வந்து காப்பி பண்ண போகிறோம். சரிங்களா, இது வந்து ஈஸியான ஒர்க்கு தான், ரொம்ப டாஸ்க் கிடையாது. இது மாதிரி வந்து நிறையா டாஸ்க் நம்ம கொடுப்பாங்க. அதை தான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இப்போ இதை தான் காப்பி பண்ணோம். சரிங்களா, டச் பண்ண உடனே காப்பி ஆயிரும். காப்பி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதை தான் நம்ம வந்து கொடுத்து சப்மிட் பண்ண போகிறோம். இப்போ திரும்பவும் SPO பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் நம்ம எப்படி கொடுக்குறோன்னு பார்க்கலாம். சரிங்களா, இப்போ SPO பேஜுக்கு திரும்ப அகைன் நம்ம வந்து உள்ளே போகணும். சரிங்களா, டெலிகிராமில் போய் போகணும். செக்யூரிக்காக ரெக்கார்டிங் வந்து பிளாக்காக காமிக்கிது ஸ்க்ரீன். சரிங்களா, இப்போ என்னோட ஐடிக்கு திரும்ப வந்தாச்சு. இப்போ தான் டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், எல்லாமே இதுவும் சொன்னால் எல்லா ஸ்டெப்பையும் நம்ம முடிச்சாச்சு. சரிங்களா, இப்போ எப்படி கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். டைட்டில் அப்படிங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதில் இந்த டாஸ்க்காக எடுக்கிறோம் அப்படிங்கன்னா அமேசான்லேருந்து எடுப்போம். இப்போ வந்து அதுக்கு வந்து அமேசானுங்கிற டைட்டில் தான் கொடுக்கணும். சரிங்க, அமேசானுன்னு டைப் பண்ணிடணும். சரிங்களா, இப்போ அமேசானுங்கிறத டைப் பண்ணியாச்சு. அதாவது சூஸ் டைப்பின்னு இருக்குது. இதை வந்து எதில் இருந்து அந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணோம், வெப்சைட்லேருந்து தான் காப்பி பண்ணோம். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. சரிங்களா, இப்போ வந்து நான் காப்பி பண்ணியிருக்கோம் இல்லையா யூஆர்எல், அதை வந்து இதில் வந்து சப்மிட் பண்ணணும். அதாவது லாங் ப்ரெஸ் பண்ணி பாஸ் பண்ணாலே நம்மளோட இது வந்து அந்த யூஆர்எல் வந்துடும். சரிங்களா, பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். சப்மிட் பண்ணுவோம். பாருங்கள், ஒரு டாஸ்க் ஹாஸ் பின் சக்ஸஸ்ஃபுல் சப்மிட்னு வந்துடுச்சு. இதுக்காக பேமெண்ட் வந்து 5 hours கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து டெமோங்கிறதுனால 5 hours. சரிங்களா, நம்மளுக்கு ரியலாக ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். சரிங்களா, டெமோங்கிறதுனால தான் 5 hours. ஸோ அப்போ இந்த வந்து 5 hours ஆட் ஆகிருக்கான்னு பார்ப்போம். சரிங்களா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெமோங்கிறதுனால 5 hours கொடுத்துருக்காங்க. நல்லா வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு பேமெண்ட் கிடைக்கும். சரிங்களா, இப்போ இந்த 5 hours வாலெட்டில் வந்து ஆட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், டேஷ்போர்டுக்கு போவோம். பாருங்கள், டேஷ்போர்டு வருது. டேஷ்போர்டு ஆப்ஷனில் இப்போ 5 hours வந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், டாஸ்க் வாலெட்டில் வந்து 5 hours ஆட் ஆகிடுச்சு. பாருங்கள்,
இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ட்ராவல் கொடுத்துருக்கேன் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா. வாங்க பார்க்கலாம். பாருங்கள் இப்போ டாஸ்க் வந்து பே அவுட் ஹிஸ்ட்ரியில் வந்து ஒர்க் ஆகிடுச்சு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ரிலீஸ்ட்டை நீங்களே பார்த்துக்கலாம். பாருங்கள் ட்ராவல் ஹிஸ்ட்ரியை பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோதான் சேலரி கொடுத்ததெல்லாம் லிஸ்ட்டு இருக்குது. அவ்வளோதான். இப்படி தான் வந்து நம்ம வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா. இதான் என்னோட ஐடி. ப்ரொமோஷன் டீமில் இருக்கேன், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கேன். தேங்க்யூ. எல்லோரும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் இந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்பரை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாஸ்க்கில் பார்க்கலாம்.